அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் அடியேன் ராணிப்பேட்டை மணியரின் பணிவான வணக்கத்தை சொல்லி, இந்த பங்குனி மாத பலன்களை எனது கண்ணோட்டத்தில் எனக்கு அறிந்த கடுகளவு உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, இந்த பங்குனி மாதத்தில் பொதுவாகவே கன்னி ராசியில் பிறந்தவர்கள் பணத்தை தேடி போக மாட்டார்கள். பணம் அவர்களை தேடி வரும், பதவியும் அவர்களை தேடி வரும். அதுக்கு உண்டான சூழல்கள் உருவாகும். அந்த மாதிரியானது தான் கன்னியா ராசிக்காரர்கள். நல்ல பேச்சாற்றல் உள்ளவர்கள். அதே சமயத்தில் ஒரு தென்னை மரம்னு சொன்னால் போதும், தென்னை மரத்தை பற்றி அரை மணி நேரம் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கவர் தான் கன்னியா ராசிக்காரர்கள். இந்த மாதம் பார்த்திங்கன்னா 8ல் குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கும். வயறு அல்லது கால். ஏன்னா 6ல் சனி இருக்கிறதுனால கால் கொஞ்சம் வலி இருக்கும். அதே சமயத்தில் 8ல் குரு இருக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு உண்டு. இந்த கடந்து போகும்னு சொல்லி பொதுவாக இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எல்லா மாற்றத்தையும் கொடுக்கறதுக்கு மாத பின்பகுதியில் ஓரளவுக்கு லீவ் ஆகும். அதனால் அடிக்கடி உடம்பு கோல்டு ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த தொழில்துறையில் பார்த்திங்கன்னா அதில் ஒன்றும் பாதிப்பு இல்லை. தொழில்துறை எவ்வளோ செஞ்சுக்கிட்டீங்களோ சீராக போயிட்டுருக்கும். மாதத்தினுடைய பின்பகுதியில் நல்ல மாற்றத்தையும் எப்போதும் போல் எந்த மாதிரி குறைபாடு இல்லாமல் அதனால் செட் பண்ணி நீங்கள் எப்படி செட் பண்ணி வச்சுருப்பீங்க. பொதுவாக கன்னியா ராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன், ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டீம் ஒர்க் அப்படியே இருக்கும். அந்த டீம் ஒர்க் அப்படியே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. உடல் ரீதியான ஒரு குறைபாடுகள் என்னன்னு கேட்டால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கால்வலியும் கண்டிப்பாக இருக்கும். 6ல் சனி இருக்கிறதுனால கால்வலியும், அதே சமயத்தில் 8ல் குரு இருக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்குமே தவிர மற்றபடி கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மேலே சுபிஷமாக இருக்கும். அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தின் பின்பகுதியில் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு. கன்னியா ராசிக்காரங்க அரசாங்க சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பாங்க பெரும்பாலும். அதே சமயத்தில் அரசியலில் இருப்பவங்களுக்கும் நல்ல இப்போ ஒரு பதவியில் இருக்காங்கன்னா அடுத்த முன்னோடியாக இருக்கிற அதுக்கு அடுத்த பதவி என்னவோ அது வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் தொடர்ந்து அந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அதில் இருக்கலாமா வேண்டாமாங்கிற மனக்குழப்பத்தில் இருக்க வேண்டாம். அதில் இருக்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் கன்னியா ராசிங்கிறது வீட்டில் எந்த குழப்பமும் இருக்காது. அது சாதாரணமாக வயது சம்மந்தப்பட்ட இந்த கால்வெளி சின்ன சின்ன உபாதைகள் தான் இருக்கும். அது நம்ம சரி பண்ணி இதனுடைய உபாதைகள் இருக்கக்கூடியது தானே தவிர மற்றபடி ஒன்றும் பல்வெளி, கண்வெளி, ஈழ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சின்ன சின்ன உபாதைகள் அது இருக்கும். பசங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு தடையாக இருக்காது. உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பரீட்சை இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கும் சில பேருக்கு. அதனால் புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கன்னியா ராசிகளுக்கு புதனுடைய பலம் உங்களுக்கு எப்போதும் உண்டு. அதனால் உங்களுக்கு அதில் வந்தமான படிப்புகளும் தடையாகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஹோட்டலில் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கூடுமான வரைக்கும். அதை பசங்களுக்கு வாங்கி கொடுத்தா விட ஹோட்டலில் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சேன், ரெடிமேடாக வீட்டில் செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிங்கனாலே இந்த சின்ன சின்ன உபாதைகள் கூட நமக்கு வராதுங்கிறதுக்கு உத்தரவாதமாக சொல்லலாம். அதனால் அதை சாப்பாட்டு மூலம் உணவு பழக்கங்களில் தான் வரக்கூடிய அந்த சம்பவங்கள், சின்ன சின்ன விஷயங்களில் உடல் உபாதைகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் வருமே தவிர அல்ல. அதே சமயத்தில் வியாபாரத்தில், உத்தியோகத்தில் எந்த குழப்பமும் இல்லை. எல்லாம் நார்மலாக அப்படியே போயிட்டுருக்கோம். நான் தான் சொன்னேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னியா ராசிக்காரங்க ஏற்கனவே சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அந்த சிஸ்டம் அப்படியே போயிட்டுருக்கும். இவங்க தலைமை பதவிக்கு உகந்தவர்கள். அதே மாதிரி கன்னியா ராசி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ பின்பகுதியில் பார்த்திங்கன்னா இவங்க கூட இன்னும் நிறைய பேர் இவங்க கூட சேர்ந்துருவாங்க. கட்சியில் ஒரு மாவட்ட செயலராக இருக்கார் அப்படின்னா அவர் நிறைய பேர் அவர் மூலமாக சேர்ந்துருவாங்க. அதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் உருவாகிடும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதனால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வர்த்தகத்தில் இருந்தவந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. சின்ன சின்ன உபாதைகள் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் பேசும்போது மனைவிக்கு ஒன்று மருத்துவ செலவு ஏற்படும்னு சொல்லியிருக்கேன். 7ல் ராகு இருக்கிறதுனால இடுப்புக்கு கீழே பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அதே சமயத்தை கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தால் எந்த விதமான பலனும் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. சொத்துக்கள் வாங்க விற்க ரொம்ப நல்லாயிருக்கும். இவர்களுக்கு ஒன்று என்ன தான் செஞ்சாலும் இந்த பங்காளிகள் இவருக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. இவருக்கு எதுக்க பேசுவாங்க ஆஹா ஓகோன்னு.
அவன் நமக்கு ஒன்றும் கொடுக்கலப்பா, நமக்கு ஒன்றும் செய்யலப்பா, அவன் இப்படி பண்ணியிருக்கலாம், இதை எனக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக தான் இருப்பாங்களே தவிர இவங்களுக்கு எப்போதும் இரத்த சம்பந்தப்பட்டவங்களால் அனுகூலம் இருக்காது. அரசாங்கத்தால் அனுகூலம் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். இவருக்கு புதன் தசை நடக்குமேயானால் கடன்கள் இருக்கும் கண்டிப்பாக. அதே சமயத்தில் இவர்களுடைய குழந்தைகள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். மனைவிகளுக்கு சின்ன இடுப்பு கிழக்கூடிய உபாதைகள் இருக்கும். கன்னியா ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குமே தவிர மாதத்தினுடைய பின்பகுதியில் சுபிஷமாக இருக்கும். லோன் கேட்டால் விட உடனடியான சாங்ஷன் அவருக்கு வந்துடும். கடன் வாங்குறதுக்கும் தயங்க மாட்டார்கள். புதன் திசையில் தான் கடன் வாங்குவார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் உடனடியான அந்த சாங்ஷன் வந்துடும். நல்ல இவர்கள் இயற்கையாகவே இவருக்கு பேச்சுத்தன்மை அதிகம் உண்டவர்கள். தேடி வந்து தான் பணம் கொடுப்பாங்க. நீங்கள் கொடுத்த சொல்லிடுறேன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதேமாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இவங்க எதாவது இருந்தால் கூட வாங்க விற்கிறதுக்கு இருந்தால் கூட எந்த ஒரு கமிஷன் ஏஜென்ட் வேலை செய்தால் கூட நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. வியாபாரத்தில் சொத்து வாங்கிறதுக்கான உகந்த நேரம் அது இந்த மாதத்துக்கான அதுக்கு ஒன்றான அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது இடத்தெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடச்சி அதுக்கு முன்தொகை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த பங்குனி மாதத்தில் கன்னியா ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ அதுக்கு முன்தொகை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இறுதிக்குள் நடக்கும். கடன் வாங்கினாலும் கடனை அடைக்கக்கூடிய சக்தி இவருக்கு உண்டு. இவர்களுக்கு இப்போதைக்கு எதிரியும் கிடையாது. இவருக்கு எந்த விதமான கடனும் இப்போ வாங்கினாலும் கடனை அடைச்சிருவார்கள். எதிரிகள் இருக்க மாட்டார்கள். மாதத்தின் பின்பகுதியில் இவர்களுக்கு ஒரு பலம் கூட்டமே சேர்ந்துவிடும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? பொதுவாக கன்னியாராசிக்காரங்க இதுதானே வேணும். என்ன வீட்டில் சில இவர்களுடைய மனைவிக்கு 7 ராகு இருக்கிறதுனால சில தடிப்பான உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகளும் இடுப்புக்கு கீழக்கூடிய பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். அது 1 மணி நேரத்தில் திரும்ப சரியாயிடும். கன்னியாராசிக்காரங்கள் எல்லோரையும் அரவணைச்சு போவார்கள். ஜாயின்ட் ஃபேமிலியை விரும்பக்கூடியவர்கள். அவர்கள் அரவணைச்சு போகக்கூடிய போது ஒரு கோபத்தில் ஒன்று சொன்னால் கூட அடுத்த 1 மணி நேரத்தில் அதை மறந்துட்டு அவங்க வேறு சப்ஜெக்ட் பேசுவாங்க. அதே விட்டு அந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் வேறு சப்ஜெக்ட் தோளில் கை போட்டு பேசுவாங்க. குறிப்பாக அந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் கொடுக்கும். சில பேர் அரசியல் தலைவர்கள்லாம் கன்னியாராசியில் இருக்காங்க. அதேமாரி கடகராசியில் இருக்காங்க. இவங்கெல்லாம் நல்லா வின் பண்ணுவாங்க. நல்ல மாற்றத்தை கூட்டம் அவங்களுக்குன்னே ஒரு கூட்டம் வரும். இந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் சனி சூரியன் இதெல்லாம் பலமாக இருந்ததுன்னா அவங்க பேச்சை நல்லா கேட்பாங்க. நல்ல பலமான ஒரு ஜாதகத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இவங்களுக்கு சில பேருக்கு அது பலம் இல்லைன்னா அரசாங்கத்தில் வரக்கூடிய லோன்கள்லாம் உடனே கிடைக்கும். நல்ல பேச்சாற்றல் உள்ளவங்க. அதான் சொன்னேன், தென்னை மரம்னு சொன்னால் தென்னை மரத்தை பற்றி 1/2 மணி நேரம் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாதகம் தான் கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம். இந்த பங்குனி மாதத்தில் பின்பகுதியில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். முன்பகுதியில் பங்காளிகளுடைய தொந்தரவுகளும் அவருடைய அரவணைப்பு இல்லாமல் இருக்கும். மனைவிக்கு சில சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும். மற்றபடி கொடுக்கல வாங்கல எல்லாம் இந்த பின்பகுதியில் நல்லா இருக்குமே தவிர முன்பகுதியில் பேப்பர் ஒர்க்கெலாம் பண்ணுங்கள். பூமி வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதுக்கு உண்டான முன்தொகையை இந்த மாத இறுதியில் கொடுத்து அது அடுத்த மாதங்களில் நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக பரிகாரங்கள் எதுவும் இருக்க வேண்டாம். அதாவது முன்னோர்களை நினச்சி வழிபாடு. முன்னோர்கள் இறந்தவர்கள், நம்முடைய அப்பாவுடைய அப்பா இவங்களெல்லாம் முன்னோர்களை நினச்சி அந்த வழிபாடுகளை இந்த அமாவாசையிலையோ அவங்களுடைய ஃபோட்டோவில் ஒரு மாலையை போட்டு அவங்களுக்கு உண்டான மரியாதையை செலுத்தி முன்னோர்களை வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் கூட போயிடும் அப்படிங்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும். வைணவ தலைவங்களுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி வீட்டில் விட முன்னோர்களுக்கு ஏதாவது திதி பண்ணாமல் இருந்தாலோ அல்லது அந்த அமாவாசைகள் கும்பிட்றதில்லை எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லாமல் ஒரு வியாதி வந்தால் டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். அவர் இஸ்லாமியரா கிறிஸ்டினா ஐயரா அதை பார்க்க முடியாது. அந்த மாதிரி நம்முடைய மனிதனாக பிறந்தால் ரிஷிக்கடன் தேவர்கடன் பிதர்கடன் இந்த 3த்தையும் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல மனிதனாகவே இருக்க முடியும். மனிதனாக பிறந்தால் அந்த பிதர்கடனும் செஞ்சு தான் ஆகணும். இந்த கன்னியாராசிக்காரங்க பொறுத்தவரை செய்வாங்க, அது செய்யறதில்லை. அதனால் இவங்க இப்போ முன்னோர்களுடைய கொஞ்சம் அனுகிரகம் நமக்கு வேணும். அதனால் இந்த அமாவாசை கும்பிட்றதோ முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கிறதோ அதுக்கு உண்டான நீர்த்தார்கடன் சொல்லி அதை கொஞ்சம் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உபாதைகள் வராமல் இருக்கும்.
அதனால் இந்த 7 ராகு இருக்கிறதுனால நீங்கள் மனைவிக்கு இடுப்பு கீழே பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும், அல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, அரசியலில் இருந்தாலும் சரி, எதிரிங்க கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சுக்கும் உங்கள் உழைப்புக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வயதுக்கு ஏற்றாப்போல் உங்களுடைய ஆளுமை திறமை உள்ள கன்னியாராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தை இன்று பங்குனி மாதம் நல்ல பலனை கொடுக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். தொடர்ந்து உங்களுடைய பணியாற்றுங்க. மாத பின்பகுதியில் அதுக்கு உண்டான விடை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. சுபம்.